ஆல் இண்டியா நான் டொமஸ்டிக் எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனுடைய தலைவருங்க. 3 ஆயில் கம்பெனிக்கு இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஹெச்பிசிஎல்னுடைய விநியோகஸ்தரனுடைய அகில இந்திய தலைவராகிய நான் இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வணிக சிலிண்டருடைய தட்டுப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஈரான் இஸ்ரேல் போர்னால வந்து நம்ம இந்தியாவுக்கு வர வேண்டிய எல்பிஜி வந்து சேரல. அதனால வந்து நம்ம ஆயில் கம்பெனி வந்து இது இப்போ வந்து சமையலுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து இந்த வணிகத்துக்கு வரக்கூடிய சிலிண்டர்களையும் தொழிற்சாலைக்கு அனுப்பக்கூடிய சிலிண்டர்களுடைய எல்பிஜி நிரப்பும் பணியை நிறுத்தி வச்சிருக்காங்க தற்காலிகமாக. இது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் தான் கவர்மெண்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா மக்களுக்காக வந்து உடனடியாக மக்களுக்கு வந்து அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய கேஸ் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக அதை செஞ்சுருக்காங்க. இது எங்கள் சங்கத்தின் மூலியமாக பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயம் இந்த வணிக சிலிண்டருடைய நிறுத்தத்தினால வந்து தொழிலாளர்கள், அதாவது ஹோட்டல் மற்றும் இந்த தொழிற்சாலைகள் வந்து ஏராளமான தொழிலாளர்கள் இதை நம்பி இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டும் தொழிலினுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் ஒரு ரேஷனாலிட்டி அடிப்படையில், அதாவது வந்து நீங்கள் ஃபுல் 100% குவான்டிட்டி கொடுக்கலினாலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து எல்லா தொழிற்சாலைக்கும் பகிர்ந்தளித்தீங்கன்னா, எல்லா ஒரு ஹோட்டலுக்கும் பகிர்ந்தளித்தீங்கன்னா அவங்களுடைய இது ஒரு முழு நடக்கலைனாலும் கூட ஓரளவுக்கு ஒரு தொழில் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மூலிமா அவங்களுடைய பெரிய நஷ்டத்திலிருந்தும் பெரிய பிரச்சனையிலிருந்தும் வெளியில் காப்பாற்றி கொண்டுட்டு வர முடியும். மக்களுக்கும் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு இந்த டெய்லி கூலி, டெய்லி வேஜஸ், மாத சம்பளத்துக்கு இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது. இது போக வந்து எங்களுடைய இது பார்த்தீங்கன்னா இப்போ வணிக சிலிண்டருடைய இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஒரு சிற்றுண்டி சாலைகள் பண்ணி வந்து வீதியோரம் விற்கிறவங்களுடைய வாழ்வாதாரம், ஒரு மீடியம் செக்மெண்ட்டு அவங்களுடைய இதெல்லாம் ரொம்ப வந்து அன்றாடம் அவங்களுக்கு வந்து காலையில் போனால் இன்னைக்கு வந்து ஒரு வியாபாரம் நடந்தால் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் நடக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து இதன் மூலியம் பாதிக்கப்படுவாங்க. அதனால நாங்கள் கவர்மெண்ட்கிட்ட கோரிக்கை வைக்கிறது, ஒரு ரேஷனலைஸ்ட் அடிப்படையிலையாவது வந்து முழுமையாக நிறுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இந்த தொழிலையும், ஹோட்டல் தொழில், இண்டஸ்ட்ரி தொழில், சிறு வணிகர்கள் எல்லாத்தையும் வந்து எல்லாத்தினுடைய வாழ்வாதாரத்துக்கும் வந்து ஒரு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.